வணக்கம் நண்பர்களே. தொடர்ச்சியா ஒரு சப்ஸ்கிரைபரினுடைய அளவுல நார்மல் ப்ளவுஸு 2 பேக் பார்த்தோம். அதில ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கான ஃப்ரண்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ அந்த அளவுல உள்ள பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இப்போது நார்மல் ப்ளவுஸில் நார்மல் பேக்கு இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த பேக்குக்குள்ள இது பிரின்சஸ் கட்டுக்கான பேக்கு. இப்போ இதோட பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்த அளவு அது தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 பார்ட்டாக போட்டுட்ருக்கோம். ஸோ 2 பேக் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் அதனுடைய ஃப்ரண்ட்டு பார்த்தோம். இப்போ பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம். ஊக்குப்பட்டி லைனில் ஒரு லைன் போட்டு இந்த பேக்கை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். பேக்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இது அக்ராஸ்னுடைய இடம், பேக் நெக் பாயிண்ட்டு. ஆம்கோல்னுடைய லைன், ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு. இது அக்ராஸ்னுடைய இடம். ஷோல்டர் பாயிண்ட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோம். இந்த பேக் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுட்டு இந்த லைன் எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்டு நெக் உயரம் மேலே தையலுக்கு கழிச்சிட்டு 6.5 இன்ச்சு நெக்கு இங்கே 6.25 மார்க் பண்ணிக்கிறோம். பேக் நெக் பாயிண்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கழுத்தினுடைய ரவுண்டு தேவையான அளவு இங்கேருந்து எடுத்துக்கிறோம். மேலே இருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 41 டிவைடட் 4 10.25 ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிக்கிறோம். இங்கே ப்ளவுஸினுடைய ஃபுல் ஹைட்டு இங்கே ரெடி இருந்த அளவு எடுத்துக்கிறோம். இந்த ரெடி மார்க் இருந்த இடத்த அளவு எடுத்துக்கிறோம். பேக்கோட ரெடி. இது பஸ்டினுடைய இடம். இப்போ பஸ்ட் பாயிண்ட்டு 41 4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ பேக்கில் மேலே இருந்து பஸ்ட் பாயிண்ட்டு 10.25 இங்கே இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டோட இடம் 9.25 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 9.25 1 பாயிண்ட் இருக்க இடத்துல கரெக்டாக வச்சுட்டு 41 20 அரை ப்ளஸ் 1 இன்ச்சு 21.5 பஸ்டோட இடத்த இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த பேக்கோட ரவுண்டு ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது. இதில் 2 இன்ச்சு வர்ற இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும். 2 இன்ச்சு அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி 2 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். இதில் 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த செகண்ட் மார்க்கில்
இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இங்கே இந்த கவ் லைட்டாக வந்து இந்த கவ் கொடுத்துக்கணும். இந்த ஆம்கோல் நம்ம கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த கவ் லைட்டாக அப்படி கொடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்து எடுத்துக்கணும். இங்கேருந்து மேலே உள்ள லைனில் இருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும். இப்போது இது ஜஸ்ட் ஒன்றிய இடம், ஜஸ்டினுடைய லூஸ் வச்ச இடம் இந்த இடம். இங்கே வந்து நம்ம பஸ்ட்டோட அளவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பஸ்ட் அளவு எடுத்த இடத்துக்கு நேராக நம்ம இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும். இப்போது பேக் தட்டு வந்து என்ன ஷேப் எடுத்துருக்கோமோ அந்த ஷேப் எடுக்கணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துருக்கோம், அப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்துக்கணும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு எடுத்துக்கணும். இப்போ பஸ்ட்டோட இடத்த எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து பஸ்னுடைய இடத்துல தேவையான அளவு போக எக்ஸஸாக இருக்கிறது 1.5 இன்ச்சு இருக்குது. அந்த 1.5 இன்ச்சை இங்கே வச்சிடணும். இந்த 1.5 இன்ச்சு இருக்கிறதுக்கு நேராக இங்கேருந்து இந்த செகண்ட் லைனில் இருந்து இந்த மார்க் அப்படி எடுத்துக்கணும். இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் கொண்டு போகிறதுக்கு இப்போ இடுப்பு வந்து 34 இன்ச்சு இடுப்பு. இப்போ 34 இன்ச்சு இடுப்பு அப்படின்னா 34 இடுப்பு. இடுப்பினுடைய அளவு என்னவோ அதை இங்கேருந்து நம்ம இடுப்பு அளவு எடுக்கணும். இப்போ 34னா 8.5, இங்கேருந்து எடுத்தோம்னா 8.5 இன்ச்சு இடுப்பில். இங்கேருந்து எக்ஸ்ட்ரா டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 2.25 1 பாயிண்ட், 2.25 1 பாயிண்ட் டாட் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இடுப்பளவு போக மீதி இருக்கிறது டாட்டு. அப்போ அதை இந்த சைடில் வந்து இந்த ஷேப் அப்படியே வர்ற மாதிரி. இப்போ 3 இன்ச்சுனா நீங்கள் டாட்டை 2 பக்கமும் 2.25 இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, 1.25 1 பாயிண்ட்டு, இந்த பக்கம் 1.25 1 பாயிண்ட்டு அப்படிங்கிற 2.25 ஒரு அரை பாயிண்ட்டு ஜாஸ்தி இருக்குங்கிறத கணக்கு பண்ணி இப்படி நீங்கள் சென்டர் பண்ணும்போது ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், அல்லது 2 பக்கமும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ 2.25 அரை பாயிண்ட் இருக்குது அந்த டாட்னுடைய அளவு. அந்த அளவை நம்ம இங்கே அப்படியே எடுத்துடுறோம். இப்போது இந்த ஷேப்பை இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ கீழே இந்த மார்க்குக்கு இங்கிட்டு வந்து 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. அதாவது பெரிய பாடிக்கு நார்மல் வந்து 3/4 இன்ச்சு போதும். இந்த ரெடி அளவு எடுத்ததுலேருந்து 1 இன்ச்சு கீழே இறக்கி இந்த லைனை இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ இடுப்பினுடைய அளவு இங்கே எடுத்துருக்குறோம். இது ரெண்டுக்கும் இடையில் அண்டர் பஸ்ட்டுங்கிற இடத்த எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இது ரெண்டையும் சென்டர் எடுத்துக்கணும். இது அண்டர் பஸ்ட்னுடைய இடங்கிறத இங்கேருந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த அண்டர் பஸ்ட் இடத்த நீங்கள் கரெக்டாக எடுக்கிறது, இப்போ நார்மல் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டோட உயரம் வரும் இல்லையா, இங்கேருந்து மேலேருந்து ஃப்ரண்ட்டோட உயரம் வரும் இல்லையா, 14.5 இன்ச்சு உயரம். அதாவது ஃப்ரண்ட்டினுடைய உயரம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த 14.5 இன்ச்சை கூட நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம், இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த இடம். பிரின்சஸ் கட்டுக்கு எடுக்கும்போது அந்த ஷேப் எடுக்கும்போது ஃப்ரண்ட்டினுடைய உயரம் வரக்கூடிய இடம் இப்படி எடுத்துக்கணும். அது இதே வந்து 12 ஒரு பாகம் பஸ்ட்டு டிவைடட் பை 12 அப்படிங்கிற அளவையும் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எது வச்சாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த இடத்த எடுத்துக்கணும். இப்போ இங்கே இடுப்போட அளவை நம்ம இங்கே எடுத்துட்டோம். இப்போ இடுப்போட அளவு இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த இடத்துல கரெக்டாக இடுப்போட இடம் வர இடத்துல இப்படி பார்க்கணும். 3 இன்ச்சு இருக்குது, அந்த 3 இன்ச்சை இங்கே வச்சுக்கணும். ஸோ இப்போ 34 இன்ச்சு இடுப்பு, 8.5 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுக்கணும். இப்போ அதே இது இந்த அண்டர் பஸ்ட் வர்ற இடத்துல, அந்த ஃப்ரண்டோட வர்ற இடத்துல இங்கேருந்து பார்க்கணும். இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரணும். 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இது அப்படியே வைக்கணும். இடுப்பு 34 8.5
ப்ளஸ் அரை இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும், 9 இன்ச்சு. இப்போ டாட்னுடைய பொசிஷன் வரக்கூடியது வந்து இப்போ இங்கேருந்து இடுப்போட அளவு இது. இப்போ டாட்டை நம்ம கொண்டு வர்றது இங்கேருந்து இந்த பொசிஷனில் கொண்டு வரணும், இந்த அண்டர் பஸ்ஸோட இடத்துக்கு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த கப்போட ஷேப்பை வந்து நாம் கொண்டு வரணும். இப்போ இங்கேருந்து டாட் பாயிண்ட்லேருந்து இந்த கப் ஷேப்பை, இந்த பிரின்சஸ் கட்னுடைய ஷேப்பை இதிலேருந்து கொண்டு வரணும். இந்த அண்டர் பஸ்ஸில் எடுத்த இடத்துல இருந்து இங்கேருந்து இந்த கப் ஷேப்பை இங்கே கொண்டு வரணும். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த கப் ஷேப் இந்த பார்ட் எடுத்ததுக்கப்புறம் அதே இதில் இந்த ஷேப்பை இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இங்கே எடுத்து வச்ச இந்த இடத்துக்கு நேராக இந்த ஷேப்பை இங்கேருந்து இதில் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ பிரின்சஸ் கட்னுடைய ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். இங்கே இந்த அண்டர் பஸ்ட்லேருந்து இடுப்பினுடைய இடத்துக்கு இங்கேருந்து இதை எடுத்துக்கணும். ஸோ அப்போ இடுப்பினுடைய இடத்துக்கு நேரம் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இந்த பிரின்சஸோட ஷேப் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து கிடச்சிரும். இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பார்ட்டையும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுவோம், இந்த 2 பார்ட் இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த 2 அளவும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இதனுடைய ஷேப்புக்கும் இதனுடைய ஷேப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது இங்கே நம்ம ஆல்ரெடி 1 இன்ச்சு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம், இதுதான் கரெக்டு அளவு. ஸோ அப்போது இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான இந்த அளவை வந்து எடுத்துக்கணும். 6 இன்ச்சு இருக்குது, அதே மாதிரி இங்கேருந்து இந்த 6 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். ஸோ 6 இன்ச்சு இங்கே எடுத்துகிட்டு லைட்டாக வந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்கான இடத்த தையலுக்கானதை இங்கேருந்து வச்சுக்கணும். இப்போ டாட் வந்து இதிலேருந்து 1 இன்ச்சு இங்கேருந்து தள்ளிட்டு இந்த சைடு டாட் எடுத்துக்கணும். லைட்டாக வந்து டாட்டுக்கு மேலே வந்து இந்த நெக் பாயிண்ட்லேருந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடம் ரிங்கிள்ஸ் வராது. இப்போது இங்கே இந்த ஹைட்டை செக் பண்ண மாதிரி இந்த மேல் பக்கம் இந்த ஹைட்டை செக் பண்ணணும். இங்கேருந்து இந்த சென்டர் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 7.5 இன்ச்சு இருக்குது, அதே 7.5 இன்ச்சு இந்த கப் ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். இங்கே அந்த 7.5 இன்ச்சு வர்ற இடத்துல இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆம்கோல் வந்து இந்த ஆம்கோலினுடைய அளவு இதில் வரைஞ்சிக்கணும். இப்போ 2 லென்த்தையும் செக் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக வரும். இங்கே சைடில் இந்த பேக்கினுடைய அளவு இங்கேருந்து இந்த பேக்கோட அளவு எந்த இடம் வருதுன்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராமல் கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த இடத்த எடுத்துக்கணும். இங்கே ஆம்கோலினுடைய அளவையும் கரெக்டாக இங்கே இதை எடுத்துக்கணும். இந்த சைடு கரெக்டாக இந்த சைடு அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ ஜாயின் பண்ணும்போது ஏற்றி இறக்கும் இல்லாமல் சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்த இங்கே எடுத்துட்டோம். அதே ஷேப்பில் இங்கேருந்து கொடுத்து இப்போ ஃப்ரண்ட்டு 2 பக்கமும் நீட்டாக வந்துருச்சு. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போது இந்த சைடு பாகத்தை முதல்ல கட் பண்ணிடணும். இங்கே இந்த ஷேப் நம்ம
கட் பண்ண ஷேப் இப்படி கரெக்டாக இதில் அப்படியே கட் பண்ணிக்கணும். நெக்கு, ஆல்ரெடி பேக்கை காப்பி பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. ஊக்குப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி டாட் இதையும் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு உள்ளது ஃப்ரண்ட் பார்ட்டில் ஊக்குப்பட்டி சைடு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேயே கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா பிரின்சஸ் கட்னுடைய ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஃபிட்டிங் ரொம்ப கப் ஷேப்னுடைய ஃபிட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இங்கே கீழே மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து இந்த சென்டரோட அர்க்காத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பிரின்சஸ் கட்னுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஷேப் வந்து ரொம்ப அருமையாக கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது இதை லைனிங்கில் போட்டு இந்த சைடு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துருவோம். இப்போது இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் வந்து இந்த பார்ட்டை அப்படியே வைக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து இதை அப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்போது மார்க் பண்ணும்போது இந்த சைடு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டு இந்த சென்டர் போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊக்குப்பட்டிக்கான தையல் லைனு. இங்கே ஊக்குப்பட்டிக்கான தையல் லைனு. இங்கே லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம், அதையும் எடுத்துக்கணும். இங்கே நெக்கை அப்படியே வரைஞ்சிடணும். அதே மாதிரி இங்கே ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் சைடும். இப்போ இதில் மட்டும் இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து தையல் தும்பு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான தையல் தும்பு இங்கே. இதில் நம்ம எவ்வளோ தையல் பிடிப்போமோ அதிகபட்சம் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் போதுமானது. 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சிடக்கூடாது. அதிகபட்சம் வந்து 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தான் நான் மேக்ஸிமம் வைப்பேன். இந்த பொசிஷன் அப்படியே வந்து தையல் தும்பு மட்டும் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்கே டாட்டோட இடத்த மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த சென்டர் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஊக்குப்பட்டியினுடைய இடத்த இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாக. ஊக்குப்பட்டிக்கு மார்க் பண்ணிட்டோம். இங்கே ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு போர்ட்டு சைடு பார்ட்டு இதை அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே அந்த ஷேப்பை நம்ம கட்டிங் பண்ண ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். அப்படியே இது சென்ட்ரு பாகம். இந்த சென்டரை இப்படி எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இங்கே ஆம்கோல் சைடு, இங்கே சைடு, இங்கேயும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனு. இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இங்கேருந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்ச மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச்சிங்க்கு சேம் அதே அளவு இந்த பக்கம் தையல் தும்பு வச்சிடணும். இங்கே என்ன வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம தைக்கிறதுக்கான தையல் தும்பு கரெக்டாக இந்த சைடு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிடணும், 2 சைடும். இப்போ நம்மளுக்கு பிரின்சஸ் கட் ரெடி. இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரின்சஸ் கட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போது இதையும் காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த ஒரு சைடு மட்டும் தையல் தும்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த தையல் தும்பு எக்ஸ்ட்ரா வச்சதில் இப்போ லைனிங்கில் நம்ம எப்போவுமே பிரின்சஸ் கட் வந்து பேப்பர் வச்சு கட் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். டைரெக்டாக வந்து லைனிங்கில் கட் பண்ணிடலாம் இந்த மெத்தடை. பட் ஆனால் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டுமே தான் அதை அப்படி கட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் இல்லாமல் வெட்ட தெரியணும். ஸோ பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங்கில் வச்சு பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பொதுவாக பிரின்சஸ் கட்லாம் தைக்கும்போது நார்மல் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜும் அதிகமாக வாங்கி பண்ணணும். அப்போ தான் அந்த வேலைகளை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்ம ரெடியாக எடுத்த பீஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோங்கிறத வந்து கரெக்டாக வந்து முதல்ல அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கட்டிங் பண்ண அளவுகள் எதுவுமே மாறாது. மிஷினில் உட்காந்துட்டு வந்து ரெண்டாவது வந்து நம்ம கட் பண்ணி சைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கட்டிங் பண்ணும்போதே எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கட் பண்ணிடணும். இப்போ நம்ம கட் பண்ணி டெய்லர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னாலும் சரி, நாமளே ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி, மிஷினில் உட்காந்துக்கிட்டு ரெண்டாவது வந்து கட்டிங்கை திருத்தி சைஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருக்கவே கூடாது. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது மிஷினில் உட்காந்து தைக்கும்போது நூல் மட்டும்தான் கட் பண்ணணும். கட்டிங்கில் வந்து திருப்பி கை வைக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கட் பண்ணும்போதே பண்ணிடணும். ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே இப்படி அர்க்கவுட் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது. இப்போ இதுதான் இதோட பேக் தட்டு. எல்லாம் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து நீங்கள் பேக்கோட கழுத்தை வந்து கட் பண்ணிக்கணும். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நேரடியாக அடிக்கடி வந்துடும். ஸோ ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரின்சஸ் கட்டு பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா அழகாக பண்ணலாம். இப்போது இதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக இந்த பேக்கில் கரெக்டாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கப் ஷேப் வந்து இப்படி தூக்கிடும் உங்களுக்கு. இங்கே ஷோல்டரில் வச்சுட்டு இங்கே வைக்கும்போது கீழே வைக்கும்போது இந்த கப்புனுடைய இடம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பஸ்ட்டுக்கு தேவையான இடம் இங்கே கிடச்சிரும் இப்படி. ஸோ இதை இந்த சைடும் ஜாயின் பண்ணுவோம். இங்கே மேலே ஏறி வரும்போது இது ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகும்போது கப்பு எங்களுக்கு எந்த சைஸ் நம்மளுக்கு கப்பு வேணுமோ அந்த கப்போட தேவையான அளவுக்கு இது கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணோன்னே இந்த ஃப்ரெண்டு தூக்குற மாதிரி வந்து
இந்த ஃப்ரண்ட் இப்படி கரெக்டாக வரும்போது இதே அளவுக்கு இதுவும் இப்படி சேர்ந்து வரும்போது கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த கப்பு என்ன தேவையோ இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து பிரின்சஸ்னுடைய மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.